நான் இந்த மாதிரி ஒரு ஒரு வழியில் போயிட்டுருக்கேன்னா அதுக்கு வந்து முழு காரணம் வந்து அம்மாவும் அப்பாவும் தான். அப்படி இருக்கும்போது திடீர்னு அம்மா வந்து இறந்துட்டாங்க. என்னுடைய பிறந்த நாள் அன்று இறந்துட்டாங்க. திடீர்னு வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி கொண்டு போகிறது. உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அவமானம் இது என் நெஞ்சில் வந்து ஆறாத வடுவாக இருக்குது. எனக்கு கல்யாணம் நடந்தது. இப்போ வந்து ஒரு லேடிஸ் சொல்கிறாங்க, இவன் நான் ஒரு ஆள், இதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு குழந்தை பிறக்கலைன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அப்படியே குழந்தை பிறந்தா கூட நம்ம ஹைட்டில் பிறந்துட்டா என்ன பண்ணுறது. இந்த சினிமா துறையில் உயரம் கம்மி உள்ளவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது கே பாக்யராஜ் சார் தான். முந்தான முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தவுக்களுக்கு ஒரு பெரிய கொடுக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் தெரியுமா, சித்திரகுப்தன். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. நான் அந்த மன்சூர் கான் சார் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அவர் வந்து இன்னும் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு உட்கார சொல்கிறாரு. அப்புறம் அந்த இதெல்லாம் சொன்னார், இந்த மாதிரி கந்தசாமி படத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்களே நல்லா இருந்தது அது. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர் வந்து பத்திரிக்கை கொடுக்கணும். அவர் பார்த்துட்டு சரி நான் வர பார்க்குறேன். அதே மாதிரி வந்தார். வந்தவுடனே செம்ம கூட்டம், செம்ம க்ரௌடு. வணக்கம் மாலை முரசு வைப் நேயர்களே. இந்த வார நிகழ்ச்சியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவர் வந்து படத்தில் வந்து காமெடினுங்க, ஆனால் நிஜத்தில் வந்து ஹீரோ, தங்கமான மனசு, என்னோட சூப்பர் ஸ்டார் கிங்காங் அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் பரத் சார், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். எப்படி இருக்குது இந்த ஷோ உங்களுக்கு வந்திருக்கீங்களே? ஆமாம், நல்லா இருக்குது, நல்லா ஜாலியாக இருக்குது. உங்களுடைய இதில் நான் பார்க்குறேன், அந்த நம்ம மாலை முரசுடைய டிவியும் சரி, யூடியூப் சேனலும் சரி, எல்லா நிகழ்ச்சி பார்த்துருக்கு. ரொம்ப பிரமாதமாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே சார். இந்த கிங்காங்ன்ற பேர் வந்துருச்சுல, அது எப்படி வந்துச்சு? எனக்கு ரொம்ப நாளாக டவுட் அது, சொல்லுங்க. அதாவது என்னுடைய குருநாதர் வந்து கலைப்புலி ஜி சேகர் சார். அவர் தான் வந்து என்னை வந்து இந்த ஊரத்து நீச்ச படன்ற படத்தின் மூலமாக தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வச்ச பேர் வந்து சங்கர். ஆமாம், சங்கர் ஏழுமலைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்பா பேர் வந்து ஏழுமலை, அதனால் சங்கர் ஏழுமலை அப்படி தான் வரும். இப்போ அவர் என்ன சொன்னார்னா, சினிமாவில் வந்தால் ஒரு வித்தியாசமான பேர் வைப்பாங்க இல்லையா, அதனால் என்ன பண்ணார், அவர் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு வந்தார். ஏன்னா அப்போ வந்து தவக்கலை வந்து ஃபேமஸ். முந்தானை முடிச்சு படம். ஆமாம், அது வந்து வித்தியாசமான, அவர் பேர் வந்து சிட்டி பாபு. ஆனால் பாக்யராஜ் சார் தான் வந்து அவருக்கு வந்து தவக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான பேர் வச்சார். அந்த மாதிரி உனக்கு என்ன வைக்கலாண்டா அப்படின்னு கலைப்புலி ஜி சேகர் சார் சொன்னார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் அசிஸ்டண்ட்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து நண்டு, பல்லி, தேல் இப்படிலாம் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போன்னா எங்கள் டைரக்டர் சார் என்ன பண்ணுறாரு, கிங் காங் அப்படின்னு வச்சார். அது ஏன் அந்த கிங் காங் அப்படின்னு வச்சாருன்னா, தாரா சிங் கிங் காங்னு பாக்ஸர் 2 பேர் இருந்தாங்க 70களில். அவங்க வந்து ஒரு ரசிகர்ல இருக்காங்க. டெல்லியில் வந்து அப்பப்போ அந்த பாக்ஸிங் நடக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங் காங்ன்ற வந்து பயங்கரமாக பெரிய பிரம்மாண்டமாக பெரிய இதுவாக இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு கோழி அசால்ட்டாக சாப்பிடுவார், 10 முட்டை சாப்பிடுவார். அதாவது வந்து கிங் காங்னா அது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து எனக்கு ஏன் அப்படி வச்சேன்னா, உயரத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆள் சின்ன ஆள், பேர் வந்து கிங்காங்கிறது ஒரு பிரம்மாண்டம் பெருசு. அதனால தான் அப்படி வச்சார், ஒரு காமெடிக்காக இருக்கட்டும். அப்போ நிறைய ஸ்டேஜ் ஷோவெலாம் நான் பண்ணுவேன் நிறைய. அப்போ வந்து ஆலோசனை பண்ணுவேன், கிங் காங் இப்போது ஒரு சிறப்பான நடனம் ஆட போகிறார் அப்படின்னு அப்படியே ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க. அப்போ நான் வருவேன், மக்கள் எல்லாம் தேடிக்கிட்டு கிங் காங்கன்னா ஆலயங்கணும் தும்மோண்டா வந்து நிற்கிறாரு. அதுக்காக ஒரு பேர்லேயே ஒரு இதுவாக இருக்கணும், காமெடியாக இருக்கணும், அப்படிக்காக தான் அந்த கிங் காங் அப்படின்னு பேர் வச்சது வந்து என்னுடைய டைரக்டர். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனால் இந்த நீங்கள் நடிக்கிறது வந்து நீங்கள் நிறைய ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து வைகை புயல் வடிவேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட நடிக்கிறதுலாம் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ் சினிமாவோட லெஜண்ட் அவர் கூட ஹைலைட்ஸாக வர காமெடியன்னா அதில் நீங்களும் ஒருத்தர். குறிப்பாக இந்த போக்கிரி படம், அதுக்கப்புறம் வந்து போலீஸாக வந்திருப்பீங்க அவர் கூட, சுறா அந்த படம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து அவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டு போயிட்டான் அப்படின்றது, கருப்புசாமி குத்திக்கிறாரு. என் கண்ணுக்கு வண்டா தெரியும், கம்முடு பிடிச்சா தெரியும், அப்புறம் பாம்பா தெரியும். இந்த மாதிரி நிறைய இது பண்ண. அது வந்து ராசமதுரம் சார் தான் அந்த காமெடி ட்ராக் எழுதுந்து. நம்மளால் வந்து நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அவர் ரோடு போட்டுருவார். நம்ம சார் வந்து அதை வந்து சீனை டெவலப் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன டைலாக் பேசணும், நீ இதை பேசு, நீ அதை பேசு அப்படின்ட்டு அவர் வந்து அந்த நிறைய அந்த சீன் நல்லா வர வரைக்கும் லொக்கேஷனில் விடவே மாட்டார். அவர் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பார். இன்னும் அது கரெக்டாக வர வரைக்கும் விட மாட்டார். பேசி இதை மாற்றி அதை மாற்றி இது பேசி அது பேசி அது கரெக்டாக அந்த காமெடி உட்கார்ற வரைக்கும் விட மாட்டார். அது நல்லா வந்த பிறகு தான் அவர் நல்லா பேசி ஸ்பாட்லேயுமே அது பண்ணுவார். ஸ்பாட்டில் தான் அது ஒரு 2 நாள் முன்னாடியும் பேசுவாங்க, அப்புறம் வந்து மேக்கப் ரூம்லேயும் பேசுவாங்க, ஸ்பாட்லேயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க.
அது பேச 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 டெவலப் பண்ண அந்த சீனை அப்படி ஒரு அழகாக உட்காந்துரும். அதனால தான் இன்றைக்கி எல்லா சீனும் பேச போடுறல்ல, ஏதோ வராங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல் அவர் வந்து டெவலப் பண்ணுவார். அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி, இப்போ இவருக்கு என்ன வரும் அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன வரும், அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி டைலாக, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவர் தான் சொல்லிக் கொடுப்பார். எல்லாமே அப்படியே பண்ண வைப்பார். அது அது 100% வந்துடும். நீங்கள் அந்த ரீவிசிட் பண்ணியிருக்கீங்களா? இந்த காமெடி இருக்குண்ணே, அதாவது வந்து வெட்டியான வேலை பார்க்கறதுக்கு வந்து நீங்கள் கூட இருப்பீங்க, அப்புறம் வந்து சாமியாரோட அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அந்த காமெடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏதாவது ரீவிசிட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது இது பண்ணல. அதாவது நீங்கள் திரும்பி இப்பயாவது டிவியில் போட்டு பார்த்துருக்கீங்களா? சரி, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரியா? நேற்று கூட ஒரு காமெடி பார்த்தேனே, நேற்று கூட அந்த சாமியார் அந்த இது கிளவி செத்துருச்சு, பாட்டு செத்து போச்சுன்னா, செத்து போச்சா என்னடா பழைய பஸ்ஸில் ஹார்ன் அடிக்கிற மாதிரி பாட்டி புட்டுக்குச்சுன்னு புத்து போச்சு அப்படின்னு ஒரு மந்திரம் பண்ணி மக்களை அப்படி பேசி மக்கள் திசை திருப்பி ஓடுவார்ல, அதெல்லாம் நேற்று பார்த்தா அவ்வளோ இது வந்து அது 2007 வந்தது. அது இன்னைக்கு கூட பார்க்கும்போது அது ரசிக்கும்படி இருக்குது. நீங்கள் வடிவேல் சார் எந்த காமெடி போட்டாலும் இன்றைக்கி எப்போ வேணாலும் பார்க்கலாம். அது இன்றைக்கி புது காமெடி மாதிரியே தான் இருக்குது. அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டேன் பரத் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறது என்னென்ன? இல்லை அதாவது வந்து அந்த டைமிங்கோடு இது பண்ணுவார். ஏதாவது இது பண்ணாலும் அதுக்கு வந்து உள்வாங்கி நல்லா டைமிங்கோடு பண்ணணும், நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவார். சாருக்கிட்ட வந்து அந்த டைமிங் தான். இப்போது அவரு நான் பேசும்போது அவர் அப்படி ஏற்றுவார். கொஞ்சம் நம்ம இது பண்ணோமா அவர் சொல்லுவார். அந்த மாதிரி எந்த இது வந்தாலும் நம்ம ஏற்றி இறக்கு, நான் அப்படி ஏறேன்னா அவர் கம்மியாக இது பண்ணுவார். நம்ம சவுண்டு அது மாதிரி மாற்றி அந்த ஏற்ற இறக்கும். அதே மாதிரிண்ணே ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்னு எனக்கு தெரியும் நீங்கள். ஸோ அவர் கூட நடித்த அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கண்ணே. அது வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த டான்ஸ் வந்து எவர்கிரீன் டான்ஸ், மைக்கேல் ஜாக்சனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ரஜினி சார் கூட மட்டும் தான் பண்ணுவீங்களா? தம்பி கூட பண்ண மாட்டீங்களா? ஆனால் எனக்கு பழைய அந்த 16 வயசு கிங்காகோட ஸ்டெப் வேணும். ஓகே போடுங்க. ஒரு பீடி கொடு. டேய், சின்ன பசங்க பீடி குடி கூடாதா? அண்ணா, நான் உன்னை விட 10 வயசு பெரியவன், தெரியுமா? ஒழுங்கா பீடி கொடு, இல்லைன்னா விடுவேன். அண்ணன் ரஜினி சாரை பற்றி சொல்லும்போது அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர், இந்த காமெடி பண்ணுறதுல அவரே சூப்பராக பண்ணுவார். அவரோட அந்த செட்டில் இருக்கும்போது காமெடி விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு? அதாவது இப்போ ஒவ்வொருத்தருக்கு எப்படின்னா, நம்ம வந்து ரஜினி சார் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், அப்படி அந்த ஸ்க்ரீனில் வந்து பிரம்மாண்டமாக அவர் பண்ணுற அந்த ஸ்டைல் இதெல்லாம் நம்ம ரொம்ப பிரமிச்சு பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வந்து சென்னைக்கு வந்து சினிமாவுக்கு வந்துட்டு சரி அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், இல்லை அவர் கூட நடிக்கணும் இப்படின்ற ஏதாவது ஒன்று நம்ம வந்து எல்லாரும் அந்த கனவு அந்த ஆசை இருக்கும். ஆனால் அதிசயபுரி படத்துலேருந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துச்சு. சரி அப்படின்னு ஒன்று அந்த ரஜினி சார் படுத்திருப்பார், அந்த பிரேக் டான்ஸு அதெல்லாம் பண்ணுவார். அவர் வந்து பார்த்தா அந்த பிரேக் டான்ஸ் வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. 80களில் வந்து மைக்கேல் ஜாக்சன், இப்போ சொன்னீங்கள்ல மைக்கேல் ஜாக்சன் வந்து அந்த பிரேக் டான்ஸு அப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. டிஸ்கோ பிரேக் டான்ஸ் எல்லாம் ரொம்ப இது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நிறைய வந்து கமல் சார் பாட்டெல்லாம் பார்ப்பேன். இவர் நம்ம ஆனந்த் பாபு சார் இல்லை, அவருடைய டான்ஸ்லாம் பார்ப்பேன். அது பார்த்துட்டு என்னுடைய ஸ்டைலில் அந்த பிரேக்கு டிஸ்கோ அந்த மாதிரிலாம் நான் பண்ணுவேன். அப்போ வந்து அதில் வந்து என்ன பண்ணேன், சார் வந்து படுத்திருப்பார், அங்கே டேப் ரெக்கார்டு வந்து போடுவார். அதில் நான் ஆடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு சீன். அவர் என்ன பண்ணார், சரி இங்கிலீஷ் மியூசிக்லாம் போட்டாச்சு. அப்போ போட்ட உடனே நான் டான்ஸ் ஆனேன், இது பண்ண நல்லா பாராட்டினார், கை தட்டினார். அந்த டேக்குக்கு முன்னாடி வந்து சார் என்ன சொன்னார்னா, கிங்காங் நீ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருங்க, பாட்டு போயிட்டே மியூசிக் போயிட்டே இருக்கும், நான் வந்து நிப்பாட்டுவேன். நான் வந்து அந்த மியூசிக் நிறுத்தினோடனே நீங்கள் எப்படி நிற்கிறீங்களோ அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. எந்த மூமெண்ட் இருந்தாலும் இந்த சவுண்டு நின்னோடனே நீங்கள் அப்படியே ப்ரெஸ் ஆகிடுங்க அப்படின்ட்டார், நின்றுடுங்க அப்படின்ட்டார். சரிங்க சார், ஆனால் பயம் தான் எனக்கு இருந்தாலும், சரி நீங்கள் சொல்லுங்க பண்ணுங்க, இது பண்ணலாம் சார், நான் முயற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வந்து நிறுத்துவார், நானும் நிற்பேன், மறுபடியும் ப்ளே பண்ணுவார், மறுபடியும் ஆடுவேன், மறுபடியும் நிற்பாட்டு. இந்த மாதிரி ஒரு 4 தடவை பண்ணார். பண்ணோன்னே ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினார். அதே மாதிரி டேக் பண்ணிடணும், அதே மாதிரி பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அங்கே யூனிட்டில் எல்லாருமே நல்லா கிளாப்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது, எல்லாருமே பாராட்டினாங்க. ஆனால் தேட்டரில் பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர ஜனங்க வந்து ரசித்தாங்க, நல்லா ரசித்து கைத்தட்டி இது பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க. நல்லா தேட்டரில் செம்ம கிளாப்ஸ் இந்த இதுக்கு. அவ்வளோ அது இப்போ கூட இந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ கூட வந்து ட்ரெண்டிங் தான், ட்ரெண்டிங் ஆகிடும் அந்த டான்ஸு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு லண்டன் நினைக்கிறேன் ஒரு ரசிகர், ரஜினி சாருடைய ரசிகர், யூடியூப்பில் அவருடைய யூடியூப்பில் போட்டு விட்டார் அந்த டான்ஸ். அது பார்த்தீங்கன்னா 1,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க அப்பா. அவருடைய யூடியூப்பில். ஓகே ஓகே ஓகே. அதனால் வந்து அது மறக்க முடியாத ஒரு இது. அப்போ தான் அவர்கிட்ட வந்து அந்த டான்ஸ் முடிஞ்சோடனே பீடி பிடிப்பார். சிஷ்யா ஒரு பீடி கொடு அப்படின்னு. இப்போ சின்ன பசங்களாம் பீடி கொடுக்கூடாதா அப்படின்னா, கண்ணா உன்னோட 10 வயசு பெருமை, ஒழுங்காக பீடி கொடு, இல்லைன்னா சீவிடுவேன் அப்படின்னு உடனே அவர் கொடுத்துருவா. நான் இது எல்லாமே அவரு சார் வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி ஒருத்தரை கை பிடிச்சி மேலே அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் நகைச்சுவைன்னா ரொம்ப பிடிக்கும் சாருக்கு. அவர் சில இதெல்லாம் இப்படி பண்ணிக்க அப்படி பண்ணு நிறைய எனக்கு அந்த இடத்துல சொன்னார். அது நல்லா உண்மையிலே ஜாலியாக இருப்பார் அவர். ஓகே ஓகே. அண்ணா நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு கூட வந்து நடிக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் 4 சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார் கூட வந்து எம்முடுக்குமே கூட ராஜவிக்ரமா இருக்கா அந்த மாதிரி பண்ண நம்ம சிரஞ்சீவி சார் கூட. கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ்குமார் சார் கண்டுகளின்னு ஒரு படம், அவருக்கு ஹீரோ ஃப்ரெண்டாகவும் பண்ணுவேன், தனியாக காமெடி ட்ராக்கும் பண்ணேன். அதில் காமெடி ட்ராக்கு ஜனார்த்தனம் ஒருத்தர் இருக்கார், பேங்க் ஜனார்த்தனம்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து அப்பா மக மாதிரி சொல்லி அது ஒரு தனி ட்ராக்கு. காமெடியும் பண்ணுவேன், ஹீரோவுக்கு ஃப்ரெண்டை போவேன். கிளைமேக்ஸில் வந்து வில்ல என்ன தான் போட்டு தள்ளிடுவார், அதுலேருந்து அப்படியே கிளைமேக்ஸ் ஆரம்பிக்கும். அது ரொம்ப முக்கியமான இதில் அதை பண்ணேன் நான். ஆமாம், அதில் கூட சிவராஜ்குமார் சார் அன்றைக்கி பார்த்தேன். அன்றைக்கி கூட இதை அவர்கிட்ட மீண்டும் நினைவுபடுத்தினேன். ஆமாம் கிங்க ரொம்ப பாராட்டினார், ரொம்ப நல்லா பேசினார். அன்றைக்கி கூட ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு அவர், ஃபோனில் பேசினேன். சரி சரி. அண்ணே ஃபோனில் பேசினேன், நல்லா பேசினார், நல்லா ஜாலி, எப்பவுமே ஒரு நல்ல இதுவாக இருப்பார். இவர் ஒருத்தர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் சார், நம்ம சென்னை எக்ஸ்பிரஸ். ஆமாம், அந்த டொக் டொக் டொக். ஆமாம், இந்த வாலி படத்தில் அஜித் வருவார்ல, அவருக்கு பண்ண அந்த டொக்கு அப்புறம் நீங்கள் பண்ண டொக்கு தான் ஃபேமஸ். அப்படியா? வார்த்தையே இல்லாமல் ஒருத்தர் ஹிந்தி படத்துக்கே போய் நடிக்கிறாருன்னா அது நீங்களாம் மட்டும் தான் முடியும். இன்னொரு விஷயம், என் சைஸ்லேயே 30 பேர் வந்தாங்க, அப்படியா? செலக்ட் ஆனது நான் தான். ஓ, நம்ம ரகுவரன் சார் ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம். நுங்கம்பாக்கம் பாக்கியராஜ் கூட பக்கத்துலேயே. ஆமாம், அது வந்து நம்ம ரகுவரன் சாருடைய அண்ணனுடைய ஸ்டுடியோ. அங்கே தான் அது வந்து ஆடிஷன் வச்சாங்க. அப்போ வந்து எல்லாம் ஒரு 30 பேர் கிட்டாங்க நம்ம சைஸில் வந்தாங்க. எல்லாம் வந்து அந்த டொக்டொக்லாம் பண்ண சொன்னாங்க, வேறு ஐடியாலாம் ஒரு 2-3 இதெல்லாம் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து அதே பண்ணேன். அப்புறம் எல்லாமே நிறைய வீடியோ எடுத்து இது பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஷூட்டிங் இருக்குது. நிறைய வாட்டி சொல்லி கேன்சல் ஆகிக்கிட்டே இருக்குது நிறைய வாட்டி. ஆனால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் நான் வரலன்ட்டேன். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா இந்த டேட் வந்து கன்ஃபார்ம் சொல்லி பாலக்காடு தான் ஷூட்டிங்கு, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அங்கே தான் அவர் ரூட்டு தெரியாமல் வந்துடுவார். அப்போ வந்து அப்படி பண்ணுவோம், அப்படி முத்தலாம் கொடுப்பார்ல உங்களுக்கு? ஆமாம், கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, சரி உலகத்தில் எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது, இந்த லாங்குவேஜ் ஒரு புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுவார். இது பார்த்திங்கன்னா நல்ல அந்த சீன்லாம் பயங்கர வைரல் ஆகிடுச்சு, நல்ல இதுவாகிடுச்சு. ஏதாவது ஒரு புதுமுக இயக்குனர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலான கேரக்டர் வந்து நான் கிங்காங்க்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கா, அவர் நடிப்பாரா கம்மி சம்பளத்தை அப்படின்ற மாதிரினா நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக அப்படி வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். சரி சரி. ஆனால் இப்போ உள்ள டேரக்டர்லாம் பார்க்க முடியலையே சார். அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து சான்ஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அப்படியாப்பா, சரிப்பா, நான் இந்த படத்தில் நான் பார்க்குறேன், கண்டிப்பாக ஒன்று கூப்பிட்றேன், அதாவது டைரக்டர் சொல்லுவாங்க, பார்க்கலாம், பேசலாம், எல்லாமே இருக்குது. இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல, யாருமே பார்க்க முடியல. ஒரு டைரக்டர் சார் பார்த்து இந்த மாதிரி அப்படியே ஒரு சான்ஸ் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு இப்போ உள்ள டைரக்டர்களை யாருமே பார்க்க முடியல. இப்போ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வேறு மாதிரி ஆகிறதால இப்போ வந்து ஸ்டைலே வேறு மாதிரி டோட்டலாகி போச்சு. அதனால் வந்து வந்தால் பண்ணுவோம் கண்டிப்பாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ், கிங்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கிங்க ஐயா. அடுத்த அண்ணன் எனக்கு வந்து கிழக்கு கரைன்னு ஒரு படம் கவுண்டமணி சார் கூட நடிச்சிருப்பீங்க. அதில் வந்து ஒரு ஆம்பளை குளிக்கிறத இன்னொரு ஆம்பளை பார்க்கறது இதுதாயா தடவை அப்படின்னு சொல்லிட்டு, மேரி என்ன நெருங்கி பழகிறீங்களா, தப்பு அப்படின்றவார் அவர். இந்த காமெடி பயங்கரமாக இருக்கும் அல்டிமேட்டாக. அது வந்து லெஜண்ட். அவர் பி வாஸ் சார், அவர் ஐடியா எல்லாமே. அவர் பி வாஸ் சார், கவுண்டமணி சார் கூட அவர் வந்து நல்லா இது பண்ணுவார், ரசிப்பார். அவர் நல்லா அவர் கூட பண்ணதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம கவுண்டமணி சார் ரசிப்பார், நல்லா இது பண்ண நல்லா இருக்குது அப்படின்னுவார். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாப்பால் தாப்பால் போட்டு குடிக்க வேண்டியது, தாப்பால் எட்டலையா கரு சாத்து போயிடுவார். அப்போ தான் வந்து இன்னொருத்தர் வந்து லேடி குளிக்க வருவாங்க, நான் திறந்த உடனே வந்த உடனே அப்படியே அவங்க பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் மாடியில் போனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, வேறே
என்ன நெருங்கி பழகிறியா அப்படின்னு நீங்கள் சொன்ன இப்போல்லாம் ஒரு அண்ணன் துப்புனாவே எட்டு போய் விடுவாரா இவன் தான் உங்கள் அண்ணனை அண்ணன் அப்படின்னா திட்டாதீங்க அண்ணன் வந்து கோவம் வரும் அவர் கோட்டு அவன் எப்படி அடிப்பான் எகிரி எகிரி அடிப்பானா அப்படி இப்படின்னுவார் அதெல்லாம் குற்றாலத்தில் அந்த இது அந்த சீன் வந்து குற்றாலம் ஆமாம் அது கூட தேட்டரில் அந்த நல்லா அந்த படத்துலயே அந்த படிக்கட்டுல ஒண்ணா ஏறி மேல போயிட்டு நான் அமெரிக்காவில் பண்ணேன் இங்கே ராத்திரி நாங்கள் பகல அங்கே பார்க்கலன்னா இங்கே ராத்திரி அது நான் ஞாபகம் தூக்கிட்டு வருது. இருக்கும்போது அவங்க முடிச்சிட்டு இருப்பாங்க அவங்க முடிச்சிட்டு இருக்கும்போது நான் தூக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த படிக்கட்டில் இப்போ நடந்து போகுது இப்ப நம்ம பாக்கியராஜ் அவர்கள் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு படம் நீங்க பண்ணியிருக்கீங்க. அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்கண்ணே. அதாவது வந்து பாக்யராஜ் சார் கூட வந்து ஃபுல்லாலாம் வரல அவர் நிறைய பேருக்கு வந்து இது கொடுத்தாரு அதாவது என்ன சொல்கிறதுன்னா இந்த சினிமா துறையில் உயரம் கம்மி உள்ளவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது பாக்யராஜ் ஆமா சார் தான். ஆமா ஆமா கரெக்ட். எத்தனையோ பேர் எவ்வளோ ஆஃபீஸ் எவ்வளோ டேட் பண்ணிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவர் நினச்ச அதாவது இயக்குனர் நினச்சா என்ன ஒன்றான்னு பண்ணலான்றதுக்கு சார் வந்து அந்த உயரம் கம்மி வச்சு அது பண்ணார் முந்தாண்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தவுக்களுக்கு ஒரு பெரிய இருக்குது அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன மாதிரி ஒருத்தர் இருப்பான் தெரியுமா சித்திரகுப்தன் ஆமா 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 தெரியுமா தெரியும் 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 நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கேன். பவுனு பவுனு தானே ஒரு படம் ஆ அவரை நடிக்க வச்சிருப்பாரு ஆமா பவுனு பவுனு நிறைய தான் நிறைய அந்த மாதிரி அந்த மாதிரி நான் என்ன பண்ணேன் ஆர்பி விஸ்வ சார் நம்ம பழைய நடிகர் அவர் சாருடைய ஃப்ரெண்டு அவருடைய கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார் அப்போ நான் அடிக்கடிக்கு நாங்கள் வந்து இந்த சின்ன பசங்க நாங்கள் சின்ன ஜம்மியெல்லாம் நான் பண்ணேன் அவர் கூட அப்போ பண்ணும்போது அப்பப்போ நான் ஆஃபீஸுக்கெலாம் போய்ட்டு வருவேன் பாக்யராஜ் சார் ஆஃபீஸுக்கு போவேன் பார்ப்பேன் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு இது வருது ஆனால் இவர் அங்கே அந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமார்னு ஒரு படம் அதில் வந்து அந்த படத்தில் இவர் ஒர்க் பண்ணுறாரு இவர் தான் டைலாக் எழுதி கொடுப்பாரு திடீர்னு வந்து முக்கியமான இதெல்லாம் அவர்லாம் நல்லா எழுதி கொடுப்பாரு எல்லாம் பக்கத்தில் இருப்பார் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு அப்போ தான் சொன்னேன் சார் நான் இந்த மாதிரி சாரை பார்க்கணும் நான் வரேன் அப்படின்னு அப்போ வந்து மயிலாப்பூர்னு நினைக்கிறேன் மயிலாப்பூர் ஒரு சீன் நடக்குது நான் போனேன் மதியான டைமில் போன உடனே சார் வணக்கம் சார் அப்படின்னு உடனே என்னப்பா எப்படிப்பா இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தேன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணார் கிங்காங் போய் ட்ரௌசர் ஒன்று போட்டுக்க ஒரு பனின்னு போட்டுக்க அப்படின்னாரு என்னடா இது எனக்கு திடீர்னு என்னடா அது சரி போனால் காஸ்ட்யூம் ஒரு ட்ரௌசர் ஒன்று போட்டு இது பண்ணி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸான டைலாக் அப்போ வந்து சார்லி சார் வந்து அந்த ஒரு ஒரு பங்களா வீட்டில் இருப்பான் வில்லன் அவனை வந்து எல்லாருமே திட்டுற மாதிரி ஏதோ ஒரு அது சீன் ஏதோ நாய் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஏதோ ஒரு இது வரும் அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அந்த வில்லன் வீட்டில் வந்து ஆளுக்கு ஒரு டைலாக் பேசுவோம் சார்லி சார் தான் மெயின் கேரக்டர் அவர் சூப்பராக பண்ணியிருப்பார் அவர் இன்னொருத்தர் இப்படி இப்படி பேசுவோம் அப்போ திடீர்னு இந்த டைலாக் கொடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு பேசுனேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவருடைய டேரஸில் என்ன சொல்கிறீங்க ஷார்ட் கேமரா கட்டு அப்படின்னு அவர் வாயால் சொல்லி நம்ம நடிச்சது எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நம்ம இதுக்கு போயிட்டு வந்தேன் இந்த டெத்துக்கு கூட போயிட்டு வந்தேன் நீங்க அதுல எல்லாத்துலயுமே டெல்லி கணேஷ் சார் அவங்க இதுக்கும் எல்லாத்துக்கும் நான் போயிடுவேன் டெல்லி கணேஷ் சாருக்கு எல்லாமே போவேன் பாலராஜா சாருக்கு தான் கொஞ்சம் நான் வெளியில் எங்கேயே இருந்துட்டேன் அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அவரும் சூப்பர் டைப்பு அவர் வந்து சான்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து சொல்லுவாங்க நீ வந்து இது பண்ணாத நானே சொல்கிறேன் அலையாதீங்க நான் அப்பப்போ அதுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு போவேன் வாரத்தில் ஒரு வாட்டி மாதத்தில் ஒரு வாட்டி பார்ப்பேன் ஆனால் நல்லா பதில் சொல்லுவார் உங்களை எல்லாருக்குமே பிடிக்குதுண்ணே. இந்த விஜயகாந்த் ஐயா இருக்கார்ல அவருக்கு வந்து உங்களை ரொம்ப ஸ்பெஷல் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுவார். அந்த வீடியோலாம் கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அவரோட பாண்டிங் உங்களுக்கும் அவருக்குமான அந்த அன்பு. இல்லை அது வந்து எப்பவுமே நான் பாப்பா அவர் நம்மக்கிட்ட நல்லா பேசுவார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட ஒரு படம் பண்ணேன் பதவி பிரமாணம்னு ஒரு படம் பண்ணேன் விஜயகாந்த் சார் கூட வனிதா ஹீரோனி அது மாதிரி ஒரு இது பண்ணேன் ஆனால் அந்த படம் அந்த சீன் வரல எடுத்துட்டாங்க பதவி பிரமாணம்னு ஒரு படம் ஒரு கோர்ட்டில் நடக்கிற மாதிரி ஒரு சீனு அது என்னாச்சுன்னா அது கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அந்த சீனை தூக்கிட்டாங்க அது படத்தில் வரல ஆனால் அப்போலாம் நல்லா பேசுவார் நல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா கலாட்டா பண்ணுவார் டப்பிங் பேசும்போதும் இது பண்ணுவார் அந்த மாதிரி செம்ம ஜாலியாக இது பண்ணுவார் அவர் நான் இந்த மன்சூரிகான் சார் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் ரிசப்ஷனுக்கு அப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு சலசலப்பு மண்டபத்தில் பார்த்தா அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்த உடனே சரி கூட்டத்தான் அவர் வந்த உடனே செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு பார்க்க முடியல அப்புறம் நான் என்ன இவர் எப்படியாவது பார்த்தோமே எப்படியாவது ஒரு வணக்கத்தை போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டேன் அப்போ போண்டாமணி நானும் தான் உள்ளே போனோம் போன உடனே பார்த்துட்டு உட்கார சொல்கிறாரு இல்லை சார் இருக்கட்டும் சார் இல்லை சார் பரவாயில்ல சார் அப்புறம் தள்ளி உட்கார வச்சு அப்புறம் அந்த இதெல்லாம் சொன்னார் இந்த மாதிரி கந்தசாமி படத்தில் நீங்கள் பண்ணிருந்தீங்களே வடிவேல் சொல்லுவேன் அந்த இதில் வந்து அப்படி வருவீங்களே அப்போ கேட்பீங்களே அப்படின்னா அந்த சீன் பற்றி சொல்கிறார் நல்லா இருந்தது அது அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா நான் வெளியிலேருந்து எங்கன்னா போயிட்டு வந்தேன்னா 11 மணிக்கு மேலே நான் காமெடி தான் பார்ப்பேன் அப்படின்றார் வடிவேல் சார் காமெடி பார்ப்பாரான் விவேக் சார் காமெடி பார்ப்பாரான்
நான் காமெடி தான் பார்ப்பேன். நான் எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா 11 மணிக்கு மேலே ஃபுல்லாக காமெடி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடியெலாம் சொல்லி அப்படியே ரசிப்பார், இது பண்ணுவார். நல்லா பேசுவார். எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் எல்லாமே நல்லா என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தார் அவர். அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கு வாஞ்சிநாதன் ஒரு படம். அப்போ பார்த்தா ஜூன் 3ஆம் தேதி தான் எனக்கு மேரேஜ். அப்போ வந்து 2 பேருக்காகவே வந்தார். ஒன்று வந்து கலைஞர் ஐயாவுக்கு பிறந்தநாள், இன்னொன்று வந்து அன்னைக்கு தான் என்னுடைய கல்யாணம், முருகன் கோவிலில் கல்யாணம், வடபழனி முருகன் கோவில். இந்த 2 ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கே வந்தார். சூப்பர் சூப்பர். ஆனால் என்னென்னா உள்ளே வர முடியல, சரியான மழை, உள்ளே வர முடியல. ஆனால் வந்துட்டு திரும்பி போயிட்டார். ஆனால் பாருங்கள் அவ்வளோ தூரம் அவ்வளோ இது பண்ணுவார் அவர். ஓகே. ஆனால் லாஸ்ட் இயர் இதே மாதத்தில் தான் நினைக்கிறேன் உங்கள் பொண்ணோட இந்த கல்யாண பேச்சு வந்து ஜூலை 10. ஆமாம், பயங்கர வைரலாக போச்சு. சோஷியல் மீடியாவில் வந்து செலிபிரிட்டிஸ்க்கும் சரி, அப்புறம் அரசியல்வாதிகளுக்கும் சரி, நீங்கள் வந்து அது பயங்கர வைபாக போச்சுல, அதை பற்றி சொல்லுங்கள். அந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம எக்ஸ் முதலமைச்சர் அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பயங்கர பிளெஸ்ஸிங்களே. உங்களுக்கு மட்டும் எப்படி அதெல்லாம் நடக்குது? அது தெரியல, கடவுளுடைய அருள், நம்ம எல்லோரும் உங்களை மாதிரி ஆளுங்களுடைய ஆசீர்வாதம், நண்பர்களுடைய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் எல்லாமே. நம்ம கடமை நம்ம வேலை செஞ்சால் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அவ்வளோதான். நம்ம வேலை நம்ம செய்யணும், அவ்வளோதான். நம்ம கடமையை செய்யணும். அது என்னென்னவோ அது கடவுளுக்கு தெரியல, அவர் வந்து நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கணும். அது பத்திரிக்கை எப்படின்னா, நான் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப பேருக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணுது. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக பண்ணிவிடுவோம். அதனால் தான் வந்து மண்டபம்லாம் சேர்ந்து வந்து ரொம்ப பேருக்கு தெரிய வேணாம், நம்ம நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய சொந்த பந்தம், அப்படி போயிடலாம், அப்படி பண்ணிடலான்னு தான் நான் பத்திரிக்கையே கம்மி அடித்து எல்லாம் இது பண்ணுது. நம்ம பாட்டாளி கட்சி எம்பி அன்புமணி ஐயா, அவருக்கு பத்திரிக்கை கொடுக்க போனேன். ஏன்னா என் கல்யாணத்துக்கு அவர் தான் வந்தார். அதனால் அவர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஏன் நீங்கள் வரணும், என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிங்க, அதே மாதிரி என் மகள் திருமணத்துக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதம் வேணும், கண்டிப்பாக நீங்கள் வரணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அங்கே ஒருத்தர், அங்கே கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார், வீடியோ எடுத்து அவர் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டார். அது என்ன ஆச்சுன்னா அப்படியே அது பயங்கர வைரல் ஆகி போச்சு. இப்போ நம்ம வேறு யாருக்காவது விஐபிக்கு பத்திரிக்கை கொடுக்க போனோம்னா, நான் பார்த்தேன் வீடியோ, உன் மகளுக்கு கல்யாணம் தானே, வந்துடுறேன் கண்டிப்பாக, நான் பார்த்துட்டேன் வீடியோ அப்படின்ட்டு இது அப்படியே வைரலானோடனே எல்லா விஐபிக்கு வந்து நம்ம சொல்ல வேணாம், இது எல்லாமே இந்த வீடியோ எல்லாமே சொல்லிடுது என்னென்ன விஷயங்கள் எல்லாமே. அப்போனா அதுதான் ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம நண்பர்களாக எல்லாம் சேர்ந்து, நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்ன தப்பாயிடும், ஒரு 10-12 நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த டைமில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் தான் ஒரு ஆளுக்காக போய்ட்டு விஐபிக்கு போய்ட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு, அப்போ நம்ம முன்னாள் சிஎம் வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா, அவர் வந்து பத்திரிக்கை கொடுக்கணும். அவர் பார்த்துட்டு சரி நான் வர பார்க்குறேன், நான் அன்றைக்கி நான் எந்த சூழ்நிலை இருக்கேன், எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில, வர பார்க்குறேன் அப்படின்ற பேர் சொல்கிறார். சரி நானும் அதான் நினச்சேன், என்னென்ன எல்லோரும் அப்படி தானே சொல்லுவாங்க, யாருக்கிட்ட சரிப்பா நான் அந்த டைமில் என்னன்னு பார்க்குறேன், இது எல்லோரும் சொல்கிற வார்த்தைகள் அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன் நான். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. ஆனால் பூச்சி முருகன் சார் தான் நம்மளை இது பண்ணார். அவர் தான் சொல்கிறார், இந்த மாதிரி வந்து ஐயா கேட்டார், இந்த மாதிரி வந்து கிங்காங் மகள் திருமணம் வந்து முடிஞ்சா இல்லை இதுக்கப்புறமா அப்படின்னு ஏதோ டவுட்டு கேட்டுருக்கு. இல்லைங்க காலையில் முருகன் கோவிலில் கல்யாணம், சாயங்காலம் வந்து இந்த மாதிரி மண்டபத்தில் அசோக் நகரில் திருமணம் வரப்போ அப்படின்னு, சரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. சொன்னோன்னே டக்குன்னு எனக்கு வந்து சொன்னார். இந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாம் 3 போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லிட்டாங்க, அசோக் நகர், கேகே நகர், வடபழனி 3 போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சிஎம் வராருன்னு உடனே எல்லா இன்ஸ்பெக்டரும் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வருவார், இத்தனை மணிக்கு வருவார், யார் என்னென்ன அப்படின்றது வந்து எல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு. இந்த மாதிரி வந்து அங்கே வந்து யாரும் இருக்கக்கூடாது, உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அதான் இருக்கணும், கச்சா முச்சான்னு இருக்கக்கூடாது, அவர் வரும்போது நீட்டாக வருவார், மணமக்கள் ஒருத்தர் அப்படியே அதே மாதிரி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்தவுடனே அட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க, அந்த சைடு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க, இந்த சைடு வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது, உள்ளேருந்து யாரும் வெளியே போக முடியாது, அந்த மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. செம்ம கூட்டம், செம்ம கிரௌடு வந்துட்டு போனால் அது வந்து என்ன பண்ணால் லைவாக வர போட்டாங்க, நியூஸில் லைவாக. ஐயோ ஆமாம், அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, இருக்கிற எல்லா கூட்டமும் பூரா போயிலுங்களும் வந்துட்டாங்க, எல்லாம் வந்துட்டாங்க, பயங்கர கூட்டமாக இது பண்ணி ஒரு இதுவே ஆகிப்போச்சு, அந்த ஏரியாவே வேறு லெவல் ஆயிடுச்சு. அதனால் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு சின்ன நடிகர்னு கூட பார்க்காம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பாலயம் இதுவால் வந்துட்டு மணமக்களை பார்த்துட்டு போனார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை முரசு டிவி மூலமாக அவருக்கு மீண்டும் எங்கள் குடும்பம் எப்பவுமே நன்றி கிடப்பட்டிருப்போம். நான் எங்கள் குடும்பம் நன்றியோடு இருப்போம் எப்பவுமே, எந்த நாளிலுமே வந்து முன்னாள்
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த நேரத்தில் எங்கள் குடும்பம் மீண்டும் நன்றி தெரிவிச்சு. எல்லா சினிமாக்காரங்கன்னு வச்சுங்களேன் நல்லா சம்பாதிப்பாங்க, பயங்கரமாக ஜாலியாக செலவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தன்னோட பசங்களுக்குலாம் வந்து நல்ல ஒரு படிப்பு இதெல்லாம் கொடுத்து வந்து ஒரு நல்ல அப்பாவாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு அது விஷயத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. என்ன கிங்காங் இவ்வளோ ஒரு தெளிவான மனுஷனாக இருக்காரு, எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாரு அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? உங்களை நீங்கள் என்னவா இல்லை பார்க்குறீங்க? இல்லை இல்லை இப்போ என்ன விஷயம்னா, இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து அவங்க தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு 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 வழியில் போயிட்டுருக்கேன்னா அதுக்கு வந்து முழு காரணம் வந்து அம்மாவும் அப்பாவும் தான். நான் வந்து வேலைக்கு வருவேன், ஆனால் குடும்ப நிர்வாகி எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் பார்த்துக்குவாங்க. அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். வீட்டு எல்லா எல்லா விஷயமும் சரி எங்களையும் பார்த்துக்குவாங்க, பசங்களை மனைவி யார் யாருக்கு அந்த குடும்பத்தில் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும், யார் யாருக்கு என்ன பண்ணணும் எல்லாமே வந்து எங்கள் அம்மாவுடைய ஐடியா தான், அவங்களுடைய இதுதான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது திடீர்னு அம்மா வந்து இறந்துட்டாங்க. 2024 ஆகஸ்ட் மாதம் என்னுடைய பிறந்த நாள் அன்று இறந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் அம்மாவுக்கு. அப்படியா? ஆமாம். இது ஆன உடனே சரி அப்படியே அப்படியே இதுவாச்சு. 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா குடும்பத்துடைய நிர்வாகமே அவங்க தான் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து என்னாச்சுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, எப்படி கொண்டு போகிறது எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் வந்து மனைவியை உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் பேசணும். இப்போது அம்மா வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டா நமக்கு எதுவுமே தெரியல. ஏதோ நம்ம வந்து எங்கேயோ விட்ட மாதிரி இருக்குது, காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, அதனால் நமக்கு தெரியல. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஐடியா பண்ண அம்மா எப்படி என்னென்னலாம் பண்ணுச்சு, என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுச்சு அதை நம்ம பண்ணுவோம். நம்ம பசங்களை படிப்புக்கு மற்ற விஷயம் அப்படிலாம் இது பண்ணும். இப்போ என்னென்னா திடீர்னு பொண்ணுடைய கல்யாணமும் ரெடி பண்ணிட்டாங்க. கல்யாணம் வந்துச்சு ஜூலை இது பண்ணு. இது எல்லாமே நானும் மனைவி எங்கள் ஐடியா தான். சூப்பர் சூப்பர். ஃபுல்லாக எங்கள் ஐடியா தான். சில விஷயமெல்லாம் நண்பர்கள்கிட்ட அக்கா தங்கச்சிக்கிட்ட சிலது ஒரு முக்கியமான விஷயம்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். மீதியெல்லாம் வந்து நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி செய்யலாம், இப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தான் நாங்கள் வந்து ஐடியா பண்ணி பத்திரிக்கை அடிச்சது, மண்டபத்தை புக் பண்ணது, கேட்ரிங்கை பண்ணது எல்லாமே நானும் மனைவியும் நண்பர்கள் எல்லாம் அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் ஒவ்வொரு விஷயமாக அப்படி பண்ணேன். அது வந்து அந்த அந்த அது ஒரு இது வந்துச்சு, சரி பண்ணுவோம், தப்போ ரைட்டோ நமக்கு என்ன அது சொல்லிடுச்சு மனைவி, நம்ம தப்போ ரைட்டோ நம்ம இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அதே மாதிரி எங்கள் ஐடியாவில் தான் நாங்கள் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக நான் நினைக்கவே இல்லை. ஏதோ நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி எங்கே போனாலும் வெளியில் பொண்ணு கல்யாணத்தை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பொண்ணு கல்யாணத்தை வந்து பிரம்மாண்டமாக பண்ணிட்டீங்க, அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி நாங்கள் ஒன்றும் இது பண்ண நான் சாதாரணமாக இருந்தேன். அது வந்து முன்னாள் சிஎம் வந்து அது பிரம்மாண்டமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. தமிழ் சவுந்தரராஜ மேடம் வந்தாங்க, பிரேமலதா மேடம் வந்தாங்க, அப்புறம் வந்து சுதீஷ் சார் வந்தார், திருமாவளவன் சார் அவரும் வந்து கேட்டார், என்ன இது என்ன கல்யாண மண்டபமா இல்லை மாநாடா அப்படின்னு கேட்டார். அது அப்புறம் வந்து ஜெயக்குமார் ஐயா தூக்கி இடுப்பில் வச்சிட்டாரு. அந்த போட்டோ கூட முன்னாள் சபாநாயகர் தூக்கி வச்சு அதெல்லாம் பேசுகிற ஜாலியாக இது பண்ணிட்டு உண்மையில எல்லாமே வந்தாங்க. எல்லா சினிமாவிலும் நிறைய பேர் வந்தாங்க. டி ராஜேந்தர் சார் வந்தார், அப்புறம் வந்து நம்ம நாசர் சார் எல்லாமே வந்தாங்க, விஷால் சார். அப்புறம் கல்யாணத்துக்கு வரல வீட்டுக்கு வந்தார் நம்ம சிவகார்த்திக் சார், மன்சூலிகான் சார், பாண்டியராஜ் சார் வீட்டுக்கு வந்து பாராட்டினாங்க, வாழ்த்துனாங்க. இது வந்து இவ்வளோ தூரம் பண்ணது வந்து எல்லாமே ஆண்டவனுடைய நண்பருடைய ஆசீர்வாதம். அது ஓகே. 16 வயசுலயே தாத்தாவாகிறதுலாம் வந்து மிகப்பெரிய வரும். எப்படி அது? அது உங்க வயசு என்னங்க? எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலங்க. 16 வயசுங்க. இப்போ ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும் இங்க 16 வயசுலயே தான். அதாவது அன்றும் இன்றும் என்றும் 16 வயசு ஆகும். ஓகே. அண்ணா நீங்க வந்து சந்திக்காத அவமானங்கள் இல்லை. இப்போ நீங்க மிகப்பெரிய ஒரு புகழில் இருக்கலாம், ஆனால் வந்து உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அவமானம் இது என் நெஞ்சில் வந்து ஆறாத வடுவாக இருக்குது பரத் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எனக்கு வந்து இவ்வளோ ஒரு பாராட்டு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பாராட்டை வந்து என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அப்படின்ற இந்த 2 விஷயத்த சொல்லுங்கண்ணே. 2 விஷயமா நான் இப்போ சொல்கிறேன். வடபழனி முருகன் கோயிலில் எனக்கு கல்யாணம் நடந்தது. வடபழனி முருகன் கோயிலில் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த உடனே அந்த ஆற்றுல எடுத்து உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்கள்ல, அப்போ நானும் மனைவி வந்துடுறேன். அப்போ ஆற்றுல எடுத்தாங்க. அப்போ வந்து ஒரு லேடிஸ் சொல்கிறாங்க, இவெல்லாம் ஒரு ஆள், இதுக்கு ஒரு கல்யாணம், இது வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எங்கள் அம்மாவை பேசுகிறாங்க ஒருத்தர். அதாவது இவெல்லாம் ஒரு மனுஷன், இதுக்கு ஒரு கல்யாணம், இந்த கல்யாணத்தை வர நடத்திக்கிறாங்க இந்த அம்மா அப்படின்னு எங்கள் அம்மாவை திட்டுறாங்க, பேசுகிறாங்க. அப்புறம் சரி எல்லாம் கேட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோம். நான் கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி போடு, நீ அதெல்லாம் காதலே போடாது. அவங்க வந்து ஊர் பல விஷயம் பேசும், என்ன வேணாலும் பேசுவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போ,
எனக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் கவலைப்படாத. ஆனால் இதுக்கு அவங்களுக்கு பதில் கொடுக்குற மாதிரி கடவுள் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒன்று செய்வார். இவங்களுக்கு பதில் கடவுள் ஏதாவது செய்வார், நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்புறம் எனக்கு இன்னொரு ஃபீலிங் வந்துச்சு. என்னடா இது இப்போ வந்து இப்படி இப்படி பேசுகிறாங்களே, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ என்ன இது, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு குழந்தை பிறக்கலைன்னா என்ன பண்ணுறது, அப்புறம் அவங்க பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஆகிடுமோ, அப்புறம் அப்படியே குழந்தை பிறந்தா கூட நம்ம ஹைட்டில் பிறந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு 2 போட்டு மனசு போட்டு ஒரே குழப்பமாகுது எனக்கு. நம்ம ஏன் இந்த தப்பை பண்ணணும், கம்முன்னு இப்படியே விட்டுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணேன். அப்புறம் சொல்லும்போது அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கன்வின்ஸாக முழுகாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒன்றுனா கடவுளே முருகா எல்லாருக்கும் ஒரு பதில் எப்படி யாரெல்லாம் நம்மளை கேவலமாக பேசுனாங்களோ, அவமானமாக பேசுனாங்களோ, யாரும் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து முருகன் வந்து பதில் கொடுத்தா. இவன் வந்து ஜான் பிள்ளைன்னா ஆண் பிள்ளை நிரூபிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கடவுள் அந்த பதில் கொடுத்தாரு. சரி ஓகே இது விடுங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கேட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அடையினா அது என்னுடைய பொண்ணு கல்யாணம். என் கல்யாணத்தில் எவ்வளோ இதுவாக பேசுனாங்களோ, ஆனால் ஒரு பொண்ணு கல்யாணத்தை என்ன ஒரு பிரம்மாண்டமாக மட்டும் இல்லை, இன்றைக்கி ஊரே பேசுது, உலகமே பேசுது. என்னப்பா பொண்ணு கல்யாணத்தை அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னாங்களே. அதனால் இந்த 2 விஷயமும் என்னால் மறக்க முடியாது. சூப்பர் சூப்பர்ண்ணே. ஆனால் நிறைய பேருக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறீங்கண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. உங்களோட அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எல்லா இன்டர்வியூஸுமே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். இந்த இன்டர்வியூஸில் வந்து இப்போது இந்த மாதிரி நம்ம குள்ளமாக இருக்கோம், ஹைட்டாக இருக்கிறோம் அந்த மாதிரி நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன்லாம் சொன்ன இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் நம்ம ஒரு கோலை நோக்கி போனோன்னா இறைவன் வந்து நமக்கு எல்லாத்தையுமே நல்லதாக செய்வார் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்கிறீங்க. ரசிகர்களான அவங்களுக்கும் வந்து இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை இப்போ எல்லாம் வந்து தெளிவாக இருக்காங்க. அதனால இப்போ வந்து குள்ளமானவங்களை இப்போ மாற்றுத்தினாலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க சார். மாற்றுத்தினால நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வந்து இப்படி கை கால் இது ஊனமாயிடுச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல அப்படி இப்படின்னு. எல்லாரும் அப்படி கிடையாது. சில பேர் தான் அது வந்து அவங்களா ஒரு வந்து தாழ்த்தி அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் சில பேர்லாம் வந்து நிறைய பேர் வந்து எல்லா சாதனைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. சில பேர் வந்து அதை யோசிக்கிறாங்க, நம்ம எப்படி பண்ணுறது, நம்மளை சமுதாயத்தை ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுமா கேலி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்க்குற சாதனையாளர்கள் நார்மலாகவே சொல்கிறேன், நார்மலாகவே வந்து நான் வந்து குண்டாக இருக்கேன், கருப்பாக இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் என்னன்றேன்னா இப்போ எனக்கு வந்து குள்ளமாக படைச்சிட்டான், கடவுள் படைச்சிட்டான். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு கூட இருக்குது, எல்லாருக்குமே இருக்கும் ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ். நான் என்னன்றேன்னா மைனஸ் தூக்கி குப்பையில் போட்டு நமக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த ப்ளஸ் மட்டும் நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிக்கணும், நம்ம திறமை வளர்த்துக்கணும், நம்ம கடமையே செஞ்சிடணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். புரியுதா? அதனால வந்து எல்லாருமே வந்து நீங்கள் பாட்டுன்னு போய் உங்கள் வேலையை பாருங்கள். தன்னம்பிக்கை தான் நமக்கு. தன்னம்பிக்கை, திறமை, உழைப்பு இது போடுங்கன்ற ஒவ்வொரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை தான். யாராக இருந்தாலும் ஒருத்தர் வந்து வரானா அது எல்லாமே வந்து தன்னம்பிக்கை தான். நம்மளால் முடியுதோ முடியலையோ நம்ம கடமை, நம்ம உழைப்போம், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் நடக்கும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்றது புரியுது உங்களுக்கு? ஆண்டவங்கிட்ட ஒப்படைச்சிட்டா போதும். அவர் இதுதான் எனக்கு, இதுதான் நீ பார்த்துக்க அப்படின்னு. பார்த்தீங்களா நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம கருப்பாக இருக்கிறோம், குண்டாக இருக்கிறோம், ஒல்லியாக இருக்கிறோம், உன் பள்ளியாக இப்படி இருக்குது, உன் மூக்கியாக இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்காம இறைவனோட படைப்பில் நம்ம எல்லாருமே ரொம்ப அழகானவங்க. அதை பற்றி யோசிக்காமல் ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை பற்றி யோசிச்சுட்டு ஆமாம் நம்மளாம் எதுக்குமே உதவ மாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையிலேயே வந்து உங்களோட நோக்கம் எதுவோ அதை நோக்கி ஓடினீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் கிங்காங் சார் மாதிரி வந்து ஒரு ஷோவில் வந்து செலிபிரிட்டி கெஸ்ட்டாக இருப்பீங்க, 4 பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களோட லைஃபும் மாறும். இறைவனோட படைப்பில் நம்ம எல்லாருமே ரொம்ப அழகானவங்க தான். புரியும்னு நினைக்கிறேன். உள்ள தூய்மை தான் முக்கியமே தவிர உருவ தோற்றத்தினால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ள ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா இறைவனே வந்து நமக்கான எல்லாத்தையுமே செய்வார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நம்ம கிங்காங் அவர்கள். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன். நன்றி, வணக்கம். தேங்க்யூண்ணே. வணக்கம்.